PML feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இப்போ வரதுனால நிச்சயமாக அவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் காத்திருக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி எறும்பு இருக்கு இல்லையா, வெளியில் கோலம் போடும்போது பச்சரிசி மாவில் பண்ணும்பொழுது நிச்சயமாக அந்த எறும்பு உண்ணும் பொழுது பாவங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வரதுனால நிச்சயமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். 3வது இடத்தில் இப்போ சனி பகவான் வரதுனால மகர ராசி அன்பர்களுக்கு பெரிய ஒரு பொற்காலம் சொல்லலாம். அப்பா அப்படின்னு ஒரு ரிலீஃப். கடகராசி அன்பர்கள்னாலே பொதுவாகவே அரசியல் வச்சுக்கலாமே, இவங்களாம் வந்து பொதுமக்கள் கூட கான்டாக்ட் உள்ள ஒரு பர்சனாக இருப்பாங்க. கலைத்துறையில் நிறைய பேர் கடகராசிக்காரங்களாக இருப்பாங்க, நீங்கள் வேணால் கவனிச்சு பாருங்கள். அதே மாதிரி அதை பற்றி அரசியல்வாதிகளும் இருப்பாங்க. இவங்க புதுசாக கட்சி துவங்குவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போது வரவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலேயே முன்னும் பின்னுமாக நிறைய முரண்களோடு தான் இருக்கும். நிறைய பேருக்கு அது வந்து ரொம்ப சுபிட்சமாக இருக்கும், நிறைய பேருக்கு வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த 2025 சனிப்பெயர்ச்சி யாருக்கு வந்து சுபிட்சமாக இருக்க போகுது, யோகத்தை தரப்போகுது? அதாவது முதல் ராசி என்றாலே பார்த்தீங்கன்னா ரிஷபம் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து பொதுவாகவே ஜெயஸ்தானம் சொல்லுவாங்க. ஜெயம் என்றாலே வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அது வந்து பொதுவாகவே 11வது இடத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் மிக சிறப்புன்னு சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரத்தில். அதுவும் ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இப்போ வரதுனால நிச்சயமாக அவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் காத்திருக்குன்னு சொல்லலாம். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நிறைய விட்டுக்குற தொட்டக்குற நிறைய எதெல்லாம் பண்ண முடியல, நம்ம அச்சீவ் பண்ண முடியலன்றவங்க. ஏன்னா 11வது இடம் என்று வந்து சாதனை ஒரு ஸ்தானம் சொல்லலாம். அது அச்சீவ்மெண்ட் பிளேஸ், அது ஒரு இலக்கை எட்டக்கூடிய ஒரு ஸ்தானம். அதனால ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கும். பணம் விஷயத்தில் நம்ம அப்படி கொழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகளால் நல்ல லாபங்கள், பேசாதவங்க திரும்ப பேசக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு காதல் வயப்படுதல், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி மிக சிறப்பாகவே இருக்கு. சுபயோகம் தான் நிச்சயமாக. இப்போ ரிஷப ராசிக்கு வந்து எல்லாருக்குமே இதை பொருந்துமா, இல்லை தசாபுத்தியின் அடிப்படையில் ரிஷபராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரம் வாயிலாக பிரியுது இல்லையா, அவங்களுக்கு வேற வேற மாதிரியான பலன்கள் இருக்கா, இல்லை ஒட்டுமொத்தமாக ரிஷபராசினாலே அவங்க சூப்பரா? இது வந்து நீங்கள் கேட்குறது எல்லாமே வந்து தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து நம்ம நீங்கள் கேட்கவே இல்லை, இது பொதுவாக தான் கேட்டீங்க. ரிஷபராசிக்கு எப்படி இருக்கணும் பொழுது நான் பொதுவான பலன்களை சொல்லிட்டேன். பொதுவாகவே ரிஷபராசிக்கு யோகா தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லுவாங்க. அதாவது 9, 10 ஸ்தானத்தை உடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவர் லாபஸ்தானத்தில் இருக்கனால மிக சிறப்பாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க தர்ம கர்மாதிபதி யோகம்னால. பொதுவாக அவங்க ஜாதகம் தனிப்பட்ட நல்ல ஒரு கேள்வி இது. ஏன்னா இதுதான் மக்களுக்கு முக்கியமாக புரிய மாட்டேங்குது. எனக்கு ரிஷபராசி நல்லா இருக்கு, ஆஹா சூப்பர்ன்றாங்க, அது மட்டும் வெறும்னா வச்சு பார்க்குறாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு சிலர் என்னங்க நீங்கள் சூப்பராக இருக்கீங்க, இங்கே தான் டவுசர் கிளிதுன்றாங்க அப்படின்வாங்க இல்லையா. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் சனி பகவான் நீச்சம் அடைஞ்சிருப்பார், மறைவு ஸ்தானங்கள்ல இருந்திருப்பார். அப்புறம் லக்ன வாரியாக அவங்களுக்கு தீய பலன்களை கொடுக்கக்கூடிய இதுவாக இருக்கலாம். தசா புக்தி நீங்கள் கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை நடக்கிறதுனால தசா புத்தியை வைத்துத்தான் அவங்களுடைய பலன்கள் மாறுபடும். அப்படின்னும் போது அவர்களுக்கு அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தீய தசைகள் நடந்துட்டு இருக்கும்போது எப்படி நல்ல பலனை கொடுக்க முடியும் அப்படின்னும் பொழுது நிச்சயமாக கஷ்டத்தை தான் கொடுப்பார். ஆனால் இந்த கோச்சாரம் என்று சொன்னோம் இல்லையா, அந்த சனி பகவான் மாறும்பொழுது லாபஸ்தானத்தில் வரும்பொழுது என்ன ஒரு நல்ல விஷயம்னா, உங்களுக்கு ஒரு 30% உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு இந்த கோச்சாரம்ன்றது அந்த கஷ்டத்தை கொஞ்சம் தாங்கிக்கக்கூடிய இது இருக்கும். அப்படிங்களா, தாங்கக்கூடிய சக்தி வேணும்ல, அது கிடைக்கலாம் இந்த லாபஸ்தானத்தில் சனி பகவான் வரதுனால. ஆனால் கஷ்டம்தான், அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ ஒரு சிலருக்கு வந்து இப்போ கன்னியா லக்னமாக இருக்கலாம். இப்போ 7ஆம் இடத்துக்கு அதிபதி யார், குரு பகவான் பாதகாதிபதி. இந்த ஜாதகப்படி ரிஷபராசியாக இருக்கலாம். அப்போ குரு தசையில் எப்படி நல்லது செய்ய முடியும், ஒரு விஷயம் இருக்குது. நிச்சயமாக மாரகாதிபதி தசைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னும் போது நிச்சயமாக அவர்களுக்கு கெடுப்படங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம்னால ஸோ அவங்களாம் பரிகாரங்களை நிச்சயமாக செய்யணும். இப்போ நான் சொன்ன பரிகாரங்கள் அவர்களுக்கும் ஏற்றக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி பிள்ளையாரையும் வழிபடலாம், ஆஞ்சநேயர் வழிபாடு மிக நல்லது. அதே மாதிரி எறும்பு இருக்கு இல்லையா, எறும்புகளுக்கும் சரி எல்லாருக்கும் அந்த ஒரு அன்னதானம், அப்புறம் பச்சரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு எறும்பு இதுக்கெலாம் அந்த புற்றுக்கோவிலுக்கெலாம் போனீங்கன்னா பச்சரிசி மாவை போய் போட்டு வர்றது. வீட்லேயே நம்ம வெளியில் கோலம் போடும்போது பச்சரிசி மாவில் பண்ணும்பொழுது நிச்சயமாக அந்த எறும்பு உண்ணும் பொழுது மிகப்பெரிய ஒரு சொல்லுவாங்களே பாவங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு இது விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்களும் செய்யணும்.
ஸோ நமக்கு வந்து நீங்கள் சொன்னபடி மேலோட்டமாக மேலெழுந்த வாரியாக நம்ம பேசும்பொழுது, ஜாதகம் இல்லாமல் பேசும்பொழுது நிச்சயமாக பொதுவான பலன்கள் நல்லாயிருக்கும். கோச்சார பலன்கள் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது அவங்க லக்னப்படி நட்சத்திரப்படி எந்த நட்சத்திரம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ரிஷபம் தாண்டி அடுத்தது ரேட்டிங்கில் யார் அதிகமான பலன்களோட சுபயோகமாக இந்த சனிப்பெயர்ச்சிக்கு வரும்? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசி மிக சிறப்பாகவே இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு உபஜயஸ்தானம் 3வது இடத்துக்கு வரதுனால மகர ராசி அன்பர்கள் சூப்பர். அதுவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிய போகிறதுனால அவங்களுக்கும் சூப்பராக இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு விலக போகுது. ஸோ அவங்களுக்கும் மிக சிறப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வர்றதுனால நிச்சயமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். மற்ற நான் சொன்ன ராசிகளுக்கு தாண்டி இதெல்லாம் மிக சிறப்பாகவே இருக்குங்க. துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை வந்து அவர் கொடுக்க போறாரு? துலாம் ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ வந்து 6ல் வந்து சனி பகவான் வர்றார். நான் சொன்னேன் இல்லைங்க, உபஜயஸ்தானம் 3, 6, 10, 11 இந்த ஸ்தானங்கள் வந்து உபஜயஸ்தானங்கள் சொல்லுவாங்க. 6வது இடம்ன்றது எதிரி, ருணரோக சத்ரு. சத்ரு என்றால் எதிரியை வெல்லக்கூடிய ஒரு காலகட்டம். துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் பிரச்சனைகள் பாகப்பிரிவினைகள் ஓடிட்டு இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு ஃபேவராக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் எதாவது இருக்குது, ரொம்ப தீராத வியாதி இருந்துச்சுன்னா கூட குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து மகர ராசி, சனி பகவானிடமிருந்து முழுமையான விடுதலை அப்படிங்கிறப்ப அவங்கள்ட்ட கேட்குறப்ப கடந்த வருடங்கள் சில வருடங்களாகவே அவங்களுக்கு வந்து எதுவும் சரியில்லை அப்படிங்கிறது தான் மகர ராசியுடைய ஒரே புலம்பலாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு இனிமேல் இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும்? மகர ராசிக்காரங்க நிறைய எனக்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய பேர். அவங்க எல்லாமே வந்து சும்மா போப்பா இப்போ மாறுது அப்போ மாறுதுன்ற 7.5 வருஷமாகவே மாறிட்டு தான் இருக்காரு, ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி ரொம்ப வெக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி தாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா அதற்கு முன்னாடி நல்ல பண வளம், நிறைய ஒரு சர்க்கிள், ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த 7.5 வருஷத்துல உண்மையான தோற்றங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சனி பகவானாலே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். யார் நல்லவன் கெட்டவன்றது எப்போ வரும் தெரியும்? பணம் இல்லாதப்ப. அப்போ தான் அவங்களுடைய சுயரூபம் தெரியும், நண்பர்களுடைய வட்டாரங்கள். இப்போ வந்து அவங்க தெளிவாக என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய சொல்லுவாங்க இல்லையா, ஒரு புடம் போட்ட ஒரு தங்கம் மாதிரி இப்போ மின்னக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் எழுதிட்டாங்க, எல்லா எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். யார்? மகர ராசி அன்பர்கள். நிச்சயமாக 3வது இடத்தில் இப்போ சனி பகவான் மாறதுனால மகர ராசி அன்பர்களுக்கு பெரிய ஒரு பொற்காலம் சொல்லலாம். அப்பா அப்படின்னு ஒரு ரிலீஃப் அப்படின்றது இனிமேல் தாங்க. இந்த வருஷத்துலேருந்து அது திருக்கணிதப்படி இந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்க என்னென்னலாம் செய்யலாம்? அவங்க இப்போ புதிய தொழில் துவங்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேணான்றவங்களாம் கூப்பிட்டு பேசுவாங்கன்னுவாங்க. இவங்களாம் இப்போ இறங்கி எவ்வளோ ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள். வேணே வேணாம் அப்படின்னு வீட்டில் போய் ஒதுங்கி தாப்பா போட்டு தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி கூப்பிடுவாங்க இல்லையா, நீ தான்ப்பா பண்ணியாகணுன்ற மாதிரி சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதார ரீதியாகவும் சரி, குடும்பத்துலேயும் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க மகர ராசி அன்பர்கள். ஒரு கருத்தொற்றுமை இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அவங்கள மீண்டும் இணைவதற்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனி என்றாலே இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ வந்து பெட்ரோல் பங்க்கு, இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் எப்படின்னு ஏன் ஈவன் கேமரா, பிளாக் கலர் ஒரு அதே மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு எல்லாம் மிக சிறப்பாகவே இருக்குது. ப்ளஸ் வந்து தொழில் அதிபர்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருப்பாங்க. சனி என்றாலே இந்த லேபர்ஸ் அது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தொகைகள் கொடுக்கலாம். அவங்களுக்கு ஒரு தொழிலாளர் நல வாரியம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அதில் அவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் திட்டங்கள் வரலாம். அரசாங்கமே நிறைய விஷயங்கள் செய்யலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மகர ராசி அன்பர்களுக்கு அமைப்போது. ஜாப் கிடைக்கும், சும்மா இருக்க மாட்டாங்க, அடுத்த லெவல் அப்படின்வாங்க. நல்லாயிருக்கு. ஸோ கடகம் அவங்களுக்கு வந்து இப்போது இன்னொரு வகையான ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லலாம். சனீஸ்வர பகவானுடைய பார்வையில் இன்னொரு கடகராசி அன்பர்கள்னாலே பொதுவாகவே அரசியல் வச்சுக்கலாமே. இவங்களாம் வந்து பொதுமக்கள் கூட கான்டாக்ட் உள்ள ஒரு பர்சனாக இருப்பாங்க. கலைத்துறையில் நிறைய பேர் கடகராசிக்காரங்களாக இருப்பாங்க. நீங்கள் வேணால் கவனிச்சு பாருங்கள். அதே மாதிரி அதை பற்றி அரசியல்வாதிகளும் இருப்பாங்க. இப்போ புதுசாக கட்சி துவங்குவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இது வரைக்கும் ஒரு தப்பான கருத்துக்கள், நிறைய கருத்து மோதல்கள், பிரச்சனைகள்லாம் அவங்களுக்குள்ளே வந்திருக்கும். அவங்களுடைய தலைமை கிட்ட கூட நிறைய கெட்ட பேர் வாங்கியிருப்பாங்க. இது மாதிரியாக இருக்கலாம். இவங்களே கூட தலைமை ஆட்களாக கூட இருக்கலாம். இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு கிளியர் கட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதில் நம்ம ட்ராவல் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற சில முடிவுகள் எல்லாமே வந்து மார்ச்சுக்கு அப்புறமே நடக்க போகுது. தெளிவான சிந்தனைகள் இனிமேட்டு. அவங்க ரொம்ப குழம்பி இருந்தாங்க, இது செய்யலாமா அது செய்யலாமா, இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போய் மாட்டிப்பாங்க.
பேச்சு விடுறது, தப்பாக மாட்டுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இனிமேல் தெளிவாக முடிவு எடுப்பாங்க. வளைச்சு நீங்கள் விஜய் சாரை சொல்கிறீங்க போல. விஜய் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. கடகராசி நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ ஒட்டுமொத்தமாக இப்போது சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறப்ப பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ராசிகள் வந்து பரிகாரங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இனி நல்லா இருக்க போகிறாங்க அப்படிங்கிறவங்க வந்து சனீஸ்வர பகவானுக்கு என்ன செய்யணும்? அதாவது நீங்கள் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாவிட்டாலும் அவரை கும்புறது தப்பு கிடையாது. பொதுவாக நான் தான் சொன்னேனே, சனி பகவானாலே மக்கள் கூட்டம், இதுக்கு இப்போ நம்ம ஒரு ஷைன் ஆகணும்னாலே மக்கள் பின்னணி நமக்கு வேணும். ஒரு ஹீரோவாரனா கூட தொண்டர்கள் இல்லாமல் எதுவுமே கிடையாது, ரசிகர்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை. அப்படின்னும் பொழுது இவங்க வந்து சனி பகவானை எப்பொழுதுமே வழிபட்டால் மிக நல்லது. அது சனிக்கிழமை தோறும் வந்து நம்ம நல்லா இருக்குமே சனி பகவான் செய்ய வேண்டியதுலாம் இல்லை. எப்பொழுதுமே அவருடைய ஸ்லோகங்கள், அதாவது ஏழை எளியவர்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கண்ணு தெரியாத கண்ணாடி வாங்கி தரது, இது மாதிரியான விஷயங்கள், ஹெல்ப்பிங் திங்ஸ்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு சனி பகவான் ரொம்ப கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவார். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாகவே அமையும். ஏன்னா ஒரு கிரகத்தை வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும்னா அதுக்குண்டான காரகத்துவத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அது அப்படியே நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே வரும். ஒரு நீல கலர் ட்ரெஸ் போகலாம், கையில் வந்து இரும்பு ஏதாவது ஒரு வளையம் மாதிரி போட்டுக்கலாம் ஜென்ஸாக இருந்தால். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லேடிஸாக இருந்தால் கீ செயின் எப்போதுமே ஸ்டைலுக்காவது மாட்டிக்கலாம், இது மாதிரியாவது பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு உண்டான சில விஷயங்கள் சொன்னேன் இல்லையா, கூடுமான வரை வந்து மற்ற ஹெல்ப் பண்ணுறதே பெரிய விஷயம். நீங்கள் உதவி செய்யுங்க, நல்லதே நடக்கும். நீ என்ன சனி பகவானுடைய கான்செப்டே நல்லது செய் நல்லது நடக்கும், நீ கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும். ஸோ நீ நல்லது செய், எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசாரனா நிச்சயமாக நீ நல்லா இருப்ப. கிளியர் கட்டு கர்மா தான். ஆமாம், நிஜமாக பூர்வ புண்ணியப்படி. அதனால தான் 30 வருஷம் அதாவது வாழ்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை சொல்கிறது காரணம். 30 வருஷம் ரொம்ப ஆடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருப்பாங்க. 30 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, அதுக்குண்டான பணங்கள் 7.5 சனியில் கிடைக்கும், நல்லதாகவே நடக்கும். அதான் விஷயம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. MCR Pure Cotton Club, formals and casual shirts.